நிதின் கட்கரி அவர்கள் ஜூன் மாதம், இந்த வருடம் ஜூன் மாதம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். என்ன பேசுறார்? 55 பிளைஓவர்களை வெறும் மும்பையில மட்டுமே கட்டியிருக்கிறேன். உத்தரப்பிரதேசத்துல 6 லட்சம் கோடி ரூபாய்க்கான ரோடுகளை போட போகிறேன். பணத்திற்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. பணம் எங்களுக்கு ஏராளமான பணம் இருக்கு. ஆனா அதை எக்ஸிக்யூட் செய்வதற்கான அந்த நபர்கள் தான் கிடையாது. என்கிட்ட ஏராளமான பணம் இருக்கு. அந்த பணத்தை எப்படி செலவழிக்கிறதே எனக்கு தெரியவில்லை. நீங்களே கேளுங்கள். நிதின் கட்கரி, the road and transport minister, the senior most BJP's union minister. मैं मुंबई में जब काम कर 5 करोड़ रुपए थे, मैंने 55 फ्लाईओवर बनाए, मुंबई पुणे एक्सप्रेस हाईवे बनाया, वर्ली बांद्रा से पैसे वापस भी हो गए। अभी मेरे पास इतने पैसे कि खर्चे ही नहीं होते। मैं 6 लाख करोड़ रुपए 2024 समाप्त होने के पहले यूपी में 6 लाख करोड़ के रोड बना रहा हूं, 6 लाख करोड़। और अगर मुझे साथ मिलती है तो 50,000 लाख करोड़ और ज्यादा के देने के लिए तैयार। पैसे की कोई कमी नहीं। इस देश में ना टेक्नोलॉजी की कमी है, ना पैसे की कमी है। इस देश में काम करने वालों की कमी है। If there is a will, there is a way. And if there is no will, there is only survey, discussion, seminar, committee, subcommittee and research group. As per Nitin Gadkari, 6 lakh crore rupees worth road has been laid in Uttar Pradesh. இந்தியா முழுவதும் இன்னைக்கு நேஷனல் ஹைவேயோட நிலையை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரியும் எந்த அளவில் இவர்கள் ஊழல் செய்து இந்த ரோடுகளை கான்ட்ராக்டர்களிடம் கொடுத்து மக்களுடைய உயிர்களுடன் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நிதின் கட்கரி, ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் மீ எனிதிங். என்னை மட்டும் திட்டாதீர்கள், என்னுடைய ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டை திட்டுங்க, என்னை விட்டுருங்க. இஸ் திஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ சார்?